ஷாப்பிங் போகிறோம். ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுறதுனால சச்சுமாக்காண்டி தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். சரவணா ஸ்டோர் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனோடனே மேடம் வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த பேக் இருக்கிற செக்ஷன் தான் போனாங்க. ஸோ எல்லாத்தையும் மேடமோட சாய்ஸ்லேயே விட்டாச்சு. சச்சுமாக்கு என்ன வேணுமோ நீ ஏன் வாங்கிக்கோ அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த பேகு எல்லாமே வந்து வருஷம் வருஷம் அம்மாவே தான் வாங்கி கொடுத்துருவாங்க. என்ன வேணுமோ உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கோன்னு சொல்லிடுவாங்க. அவளும் பிடிச்ச எல்லாத்தையும் மேடம் எடுத்துருவாங்க. என்னென்ன வேணுமோ அவள் இஷ்டம்தான். நம்மலாம் வந்து 5 வருஷம் 6 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பேக் வாங்கினோம். கிழிஞ்சால் கூட தச்சு யூஸ் பண்ணுவோம். இப்போ என்னென்னா வருஷம் வருஷம் பேக் வேணும்னு வாங்கிடுறாங்க. எங்களுக்கு இந்த சரவணா ஸ்டோர் பக்கத்தில் இருக்கிறது, அதுவும் ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்கிறனால ஸோ ரொம்பவே வந்து ஈஸியாக போச்சு. போனோமா போய் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். நிம்மலனே தூக்கிட்டு போயிட்டேன். ஏன்னா அவனுக்கும் வந்து சும்மா வெளியே போனால் தானே கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறப்ப, வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு வெளியே போனால் ஜாலியாக இருக்குன்னு கூட்டிகிட்டு போயிடுறது. அவனும் நல்லா என்ஜாய் பண்ணுவான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் கீழே வந்து இந்த நகை இருக்க இடத்துக்கு தான் போனோம். எதுக்காகனா என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நான் மீட் பண்ண போகிறேன். என் ஃப்ரெண்டு வந்து ஐஷுவை வந்து நான் ஆஃப்டர் மேரேஜ் இப்போ தான் நான் மீட் பண்ண போகிறேன். ஸோ அவளுக்கு ஏதாச்சும் நம்ம கிஃப்ட் பண்ணலான்னு தான் வாங்க போனேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸை தான் மீட் பண்ண போகிறேன். ஸோ அதையும் ஒரு வீடியோவாக நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போடுறேன். ஆஃப்டர் அ லாங் டைம் நான் மீட் பண்ண போகிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது எங்களோட மீட்டிங்னு. ஃபஸ்ட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குதான்னு பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.